ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மோத்திச்சூர் லட்டு செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லட்டு செய்ய ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 3/4 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பஜ்ஜி பருப்பு நல்லா கரைச்சதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் 10 முந்திரி 10 கிஸ்மிஸ் சேர்த்து பொன்னிறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரியை ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணுங்க. இந்த அளவுக்கு பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே நெய்ல 1.5 குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் லைட்டா ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு 2 பக்கம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு அதிகமா பொன்னிறமா ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லைங்க, லைட்டா ஃப்ரை ஆனாலே போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவும் ஃப்ரை ஆனதும் இப்போ இது சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம். அப்பதான் மிக்சர் ஜார்ல சேர்க்கும் போது நல்லா அரைப்பட்டு வருங்க. இந்த லட்டு பொரிக்க அதிக எண்ணெய் தேவையில்லைங்க, 100 ml எண்ணெய் இருந்தாலே போதுங்க. இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணதும் இது ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரையை சேர்த்து 1/2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை கரையிற சமயத்தில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்து கூடவே 2 பிஞ்ச் அளவு ஃபுட் கலரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்க்கரை கரைஞ்சாச்சு, எடுத்து காமிக்கிறோம் பாருங்க. லைட்டாக இந்த மாதிரி கம்பி மாதிரி வந்தாலே போதும். இதுதாங்க சரியான அளவு. இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்ச மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் ஆகிற சமயத்துல 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் அல்வா பதத்து வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இது கை பொறுக்கிற சூட்டில் கையில் கொஞ்சமாக நெய்யை அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான மோத்திச்சூர் லட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும் டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த லட்டு ரெசிபியை ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இது 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.